ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் இந்த மாதிரி எதனா ஒரு டஸ்ட்டு உள்ளே போயிட்டாலையும் இல்லைனா வாட்டருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மொபைலில் போட்டாலையும் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட வால்யூம் கம்மியாயிடும். ப்ரோ, நான் இது ரெண்டுத்தையும் பண்ணல, இருந்தாலும் என்னுடைய மொபைலில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, ப்ரோ என்னுடைய மொபைல் புதுசாக வாங்கும்போது சவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, யூஸ் பண்ண சவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோ போட்டுருக்கோம். ஆனால் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். அது என்ன ஸ்பெஷல்னா, உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை நீங்கள் தண்ணியில் இல்லைனா வேறு எங்கேயாச்சும் போட்டு டேமேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் டேமேஜே பண்ணாமல் ஸ்பீக்கரோட வால்யூம் ரொம்பவே கம்மி கேட்டு குறை அப்படின்னு சொல்லிட்டு எதனா வீடியோ ப்ளே பண்ணும்போது சவுண்ட் வந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் ஒரே ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் புதுசாக எப்படி மொபைல் வாங்கும்போது அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கில் உங்களால் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, உங்கள் மொபைலில் கால் பேசுகிறதுக்காக உங்கள் மொபைலுடைய ஃப்ரண்ட் சைடு ஸ்பீக்கர்னா, இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் மற்றவங்ககிட்ட கால் பேசும்போது அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்டாலும் சரி, இல்லைனா உங்களுடைய ஸ்பீக்கர் எதுவும் டேமேஜ் ஆகியிருந்தாலும் சரி, இதையும் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. அதை விட இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துன்னு இருக்கிற உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸ்னால், இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிற 5 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் நம்ம 1000 ரூபாய் ஃப்ரீயாகவே தரப்போகிறோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ லைக் பண்ணணும்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எதனா ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ் போயிட்டு சூர்யா ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு லோகோ இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு வரும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பாக்ஸில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி வைங்க. இதில் நான் ரேண்டமாக ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பர் வாங்கி அந்த 1000 ருபீஸை நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்மளோட ஸ்பீக்கரில் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஆப் உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ, மேனுவல், வைப்ரேஷன் அப்படின்னு 3 கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆட்டோ தேவைப்படாது, மேனுவல் வைப்ரேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ மேனுவலை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கரில் எது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். நான் கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை 500 ஹெட்செட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணால் உங்களுடைய மொபைலில் வேறு லெவலில் இந்த ஒரு வைப்ரேஷனோட ஒரு சவுண்ட் ஒன்று வரும். இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பீக்கரில் எதாவது டஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் தண்ணியில் உங்களுடைய மொபைலில் போட்டாலும் சரி, உங்களுடைய ஸ்பீக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ என்னுடைய மொபைல்லேயே உங்களுக்கு லைவாக நான் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்லையுமே நான் வாட்டரை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அந்த சவுண்டு வரனால என்னுடைய மொபைலுக்குள்ளே போன வாட்டரெல்லாம் எப்படி வெளியே வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள். வாட்டர் மட்டும் கிடையாது, எந்த ஒரு டஸ்ட்டாக இருந்தாலும் அது ஈஸியாக இந்த மாதிரி வெளியே வந்துடும். உங்கள் மொபைல் ஃபுல்லாகவே வாட்டரில் நனைஞ்சால் கூட இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் ஈஸியாக வெளியே கொண்டு வந்துக்க முடியும். வாட்டர் மட்டும் கிடையாது, டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, 2 ஸ்பீக்கரில் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ப்ரோ, அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன், இருந்தாலுமே எனக்கு சவுண்டு கம்மியாக இருக்குது, இதை இன்னும் அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ளூ கலர் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப்பை டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை டவுன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலோட் பூஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய மொபைலில் 60% தான் வால்யூம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் 100% சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும், அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே இந்த இடத்துல வால்யூம் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்ஜஸ்ட் பண்ணுற செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் வந்து வால்யூம் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த மாதிரி 100க்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கீழே இருக்கக்கூடிய பூஸ்ட்டும் நீங்கள் இந்த மாதிரி 100ல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், போதுமானது. இதுக்கு அடுத்ததாக போயிட்டு உங்களுடைய மொபைலில் நீங்கள் எதனா ஒரு ஆடியோவோ இல்லைனா யூடியூப்பில் எதனா ஒரு வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது சும்மா சப்வூஃபரில் கேட்குற மாதிரி சவுண்ட் குவாலிட்டி வந்து சும்மா தாறுமாறாக பிச்சுக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் சவுண்டு வச்சிங்களன்னா என்ன நீங்கள் பட்டன் மொபைலில் கேட்குற மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ அதை நீங்களே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலுடைய ஸ்பீக்கர் வந்து ரிப்பேர் ஆனாலும் சரி இல்லைனா சவுண்டு கம்மியாக வந்தாலும் சரி அதை வந்து சரி பண்ணிக்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.